ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனியன் ஊத்தாப்பமும் அதுக்கு ஆப்டாக சூட் ஆகிற கார்லிக் பொடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்லிக் பொடிக்கு 10 பல் பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கோங்க. நல்லா உரிச்சிக்கிட்டு நல்லா அதை இடித்து எடுத்துக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் பொடி வந்து இந்த ஊத்தாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. நம்மளுக்கு எந்த சட்னி எதுவுமே தேவையில்லை. இந்த ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு இந்த கார்லிக் பொடியே போதும். அதுவும் சூடான இட்லிக்கு இந்த கார்லிக் பொடி வந்து டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா 1, கருவேப்பிலை, ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஊத்தாப்பம் ஊற்றினோன்னா சூப்பராக இருக்கும். அடி மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அந்த மாவு கூடயே நம்ம வதக்கி வச்ச இந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தோசை கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு தோசை ஊற்றி நம்ம ஆயில் ஊற்றி மேலே தேவையான அளவு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கம் ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சட்னியோ எதுவுமே தேவையில்லை. இந்த கார்லிக் பொடியே நமக்கு போதும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.